வெல்கம் வியூவர்ஸ். நாம் இந்த வீடியோவில் பார்ப்பது இந்தியிலிருந்து பெறுமதி சேர்க்கப்பட்ட பொருளான சுக்கு, அதாவது ட்ரை ஜிஞ்சர் எவ்வாறு தயாரிப்பதென. விவசாய உற்பத்தியிலிருந்து பெறுமதி சேர்க்கப்பட்ட விளைபொருளை உற்பத்தி செய்வது இப்பய காலகட்டத்தில் மிகவும் கடினமாகும். ஏனெனில் தொழில்நுட்ப அறிவை கொண்ட நபர்களை தேடுவது மிக கடினமாகும். ஆயுர்வேத மருந்தை பொறுத்தவரையில் சுக்கு இல்லாத மூலிகை பொருள் எதுவும் இல்லை. அதாவது என்ன விதமான மருந்துகளை தயாரித்தால் சுக்கு சேர்க்காமல் ஒரு ஆயுர்வேத மருந்து இருக்காது என்பது பழைய காலத்து மக்களின் கருத்தாகும். அதாவது சுக்கு, திப்பிலி, மிளகு இல்லாமல் எந்த விதமான மூலப்பொருட்களையும் மருந்தாக பயன்படுத்த முடியாது என்பது முன்னோர்களின் கருத்தாகும். அநேகமான மக்களின் தொடர்ச்சியான வேண்டுகோளுக்கிணங்க இஞ்சியிலிருந்து பெறுமதி சேர்க்கப்பட்ட ஒரு விளைபொருளான வேர்க்கொம்பு அல்லது சுக்கு என அழைக்கப்படும் பொருளை எவ்வாறு செய்வது என இந்த வீடியோவில் பார்க்கலாம். பூரண அறிவை பெற்றுக்கொள்வதற்கு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பார்க்க. ஸ்கிப் பண்ணும்போது முக்கியமான சில படிமுறைகளை நீங்கள் இழக்க நேரிடலாம். வீடியோவுக்கு செல்வோம். படத்தில் தெரிவதை போன்று சுத்தமான நோய் தாக்கத்திலிருந்து விலக்கப்பட்ட இஞ்சியை பெற்றுக்கொள்ளுதல். அவ்வாறு சுத்தமான இஞ்சியை பெற்றுக்கொண்டதன் பின்னர் கரண்டி அல்லது மரத்துண்டு என்பவற்றை பயன்படுத்தி படத்தில் காட்டப்படுவது போன்று இஞ்சியின் வெளிப்பரப்பை, அதாவது வெளித்தோலை ஓரமாக்குதல். இஞ்சியின் வெளித்தோலை ஓரமாக்குவதற்கு வித்தியாசமான கருவிகள் பயன்படுத்தப்பட்ட போதிலும் மூங்கில் துண்டை பயன்படுத்தி தோலின் வெளிப்பகுதியை நீக்குவது சிறந்ததாகும். ஏனெனில் முன்னோர்கள் அவ்வாறு தான் செய்துள்ளார்கள். இவ்வாறு நாங்கள் தோலை நீக்குதல் வேண்டும். எனினும் கரண்டியாலும் நாங்கள் தோல் மேற்பரப்பை சீவலாம். எனினும் முன்னோர்கள் மரத்தின் பகுதிகளையே பயன்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்க விடயமாகும். இவ்வாறு நாங்கள் இஞ்சியின் வெளித்தோலை நீக்கியதன் பின்னர் படத்தில் காட்டப்படுவது போன்று அமைப்பு விளங்கும். அதாவது நாங்கள் 6 கிலோகிராம் இஞ்சியை சீவும் போது 2 கிலோகிராம் இஞ்சி விரயமாகும் தோலினூடாக. எனினும் நாங்கள் காயப்போடும் போது 600 தொடக்கம் 200 கிராம்கள் காய்ந்த கை, அதாவது வேர்க்கொம்பை பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் தோல் சீவப்பட்ட இஞ்சியை இவ்வாறு சுத்தம் செய்தல் வேண்டும். ஒரு பாத்திரத்தில் இட்டு அதனை நன்கு நீரினால் கழுவுதல் வேண்டும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தோல் சீவப்பட்டு நன்கு நீரினால் கழுவப்பட்ட இஞ்சி துண்டுகளை. இவ்வாறு தோல் சீவப்பட்டு நன்கு கழுவப்பட்ட இஞ்சி துண்டுகளை அரை மணித்தியாலத்துக்கு, அதாவது 30 நிமிடங்களுக்கு சுடுநீரில் இட்டு அவித்தல் வேண்டும். இவ்வாறு அவிக்கும்போது இஞ்சி துண்டுகளின் உள்ளே காணப்படும் வலியானது வெளியேயும், வெளியே உள்ள வலியானது இஞ்சினுள் செல்லும். இதன் காரணமாக இஞ்சியினுள் காணப்படும் இடைவெளி அதிகரிக்கும். உங்கள் இடைவெளி அதிகரிப்பதற்கான காரணம் என்ன என பிறகு பார்க்கலாம். நான் தற்பொழுது இந்த வீடியோவில் கூறிக்கொண்டிருக்கும் விடயம் சந்தை வாய்ப்பிலான சுக்கு, அதாவது நாங்கள் மற்றவருக்கு விற்பனை செய்வதற்காக, அதாவது பெறுமதி சேர்க்கப்பட்டு மார்க்கெட்டில் விற்பனை செய்யக்கூடிய இஞ்சி, நாம் பயன்படுத்தக்கூடிய இஞ்சி அல்ல. மார்க்கெட் பண்ணக்கூடிய இஞ்சியானது தரத்திலும், நிறத்திலும், மணத்திலும், குணத்திலும் சிறந்ததாக விளங்கப்பட வேண்டும். நாங்கள் உற்பத்தி செய்யப்படும் இஞ்சியானது பருமனில் பெரிதாகவும் வெண்ணிறம் கொண்டதாகவும் விசேட மனமுடையதாகவும் காணப்பட்டால் மாத்திரமே சந்தையில் விற்பனை செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். இவ்வாறு வெண்ணிறம் கொண்ட வேர்க்கொம்பை அல்லது சுக்கை உற்பத்தி செய்வதற்கான தந்திர உபாயத்தை நான் படமாக இந்த வீடியோவில் காட்டவில்லை. எந்த விதமான அமைப்பையும் காட்டவில்லை. எனினும் நான் வாயால் கூறுகிறேன். இதனை மாணவர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள், ஆயுர்வேத தொழிலாளர்கள் கவனமாக கேட்பதன் மூலம் நீங்கள் உங்கள் வீட்டிலேயே உங்களுக்கு தேவையான சுக்கை உற்பத்தி செய்வதுடன் தேவையான மற்றவர்களுக்கும் இதனை விளங்கப்படுத்தலாம். அது மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கும் விற்பனை செய்ய முடியும். இவ்வாறு அவித்தெடுக்கப்பட்ட சுத்தமான இஞ்சியை முதலில் வடித்தல் வேண்டும். இஞ்சியில் உள்ள சுடு தண்ணியை நாங்கள் வேறாக்கல் வேண்டும். அவ்வாறு வேறாக்கப்பட்டதன் பின்னர் குளிர் நீரினால் கழுவுதல் வேண்டும். இதில் ஐஸ் வாட்டர் என்பது மிக முக்கியமாகும். சாதாரண நீரினாலும் கழுவலாம். எனினும் ஐஸ் வாட்டரில் கழுவுவது சிறந்தது. அவ்வாறு கழுவும் போது தான் உங்களுக்கு சரியான நிறம், வெண்மை நிறமாக வரும். அவ்வாறு கழுவிய பின்னர் ஒரு சிறிய பக்கெட் சுண்ணாம்பினை சிறு துவாரம் தெரியும் வகையில் உடைத்தல் வேண்டும். அவ்வாறு உடைத்த பின்னர் சுண்ணாம்பை கைகளினால் பிசுங்குதல் வேண்டும். அதாவது எமது உள்ளங்கையில் சிறிதளவு சுண்ணாம்பை வைத்து நன்கு கையில் தேய்த்தல் வேண்டும் நீருடன்.
அதாவது நாங்கள் பக்கெட்டில் உள்ள சுண்ணாம்பை சிறிதளவில், அதாவது பக்கெட்டை 40ஆக பிரித்து ஒரு பகுதியை கை நடுவிரலில் வைத்து அதனை நன்கு நீருடன் கலந்து தேய்த்தல் வேண்டும். அவ்வாறு தேய்த்த பின்னர் இஞ்சியை தனித்தனியாக ஒவ்வொன்றாக எடுத்து இஞ்சியில் தேய்த்தல் வேண்டும். சுண்ணாம்பின் அளவு குறையப்படும் போது மீண்டும் உள்ளங்காயில் சுண்ணாம்பை படுத்தல் வேண்டும். அவ்வாறு தேய்த்ததன் பின்னர் முதலாவது நாளில் சூரிய ஒளி நன்கு படக்கூடிய சூரிய ஒளியில் வைத்தால் படத்தில் காட்டப்படுவது போன்ற அமைப்பு முதலாவது நாளில் தெரியும். இவ்வாறான அமைப்பு இரண்டாவது நாளில் முடிவில், அதாவது ஈவினிங் நேரத்தில் இவ்வாறு தென்படும் சுண்ணாம்பு பூசியதன் பின்னர். அதிக அளவான சுண்ணாம்பு பூசினால் ஒருபோதும் காயாது, சுக்கு வராது, சுண்ணாம்பாகவே காணப்படும். எனவே நான் முன்னர் கூறிய படிமுறைகளை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். இரண்டாவது நாள்களின் பின்னர் படத்தில் காட்டப்படுவது போன்ற அமைப்பு தெரியும். இதில் சிறிய 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 பகுதிகளும் சில நேரத்தில் காய்ந்து காணப்படும் படத்தில் உள்ளது போன்று. இவ்வாறு காணப்படுவது 3 நாட்களின் இறுதியில். கருமை நிறமாக காணப்படுவதன் காரணம் என்னவென்றால் அந்த குறிப்பிட்ட துண்டில் சூரிய ஒளி பட்ட அளவு போதாது. நேரடியான சூரிய ஒளி என்பது அவசியம். மங்கலான வெயிலில் சுக்கை நாங்கள் போட்டால் கருப்பு நிறமான சுக்கு தான் பெறப்படும். கவர்ச்சியான சுக்கு ஒருபோதும் பெற முடியாது. எனவே சூரிய ஒளி அதிக அளவாக கிடைக்கும் காலங்களில் மாத்திரமே சுக்கு தொழில் ஈடுபட வேண்டும் என்பதையும் கூறிக்கொள்கின்றோம். மொத்தமாக அநேகமாக 5 நாள் அல்லது 6 நாட்களின் பின்னர் பெற்றுக்கொள்ளலாம். படத்தில் காட்டப்படுவது 4வது நாள் மற்றும் 5வது நாட்களின் பின்னர் படத்தில் காட்டப்படுவது போன்ற அமைப்பை பெற்றுக்கொள்ள முடியும். மொத்தமாக தகரத்தில், இதை இவ்வாறு கம்பியில் நான் செய்து காட்டியுள்ளேன். தகரத்தில் போடுவது மிகவும் சிறந்ததாகும். ஏனெனில் படக்கூடிய சூரிய ஒளியின் அளவை நாங்கள் அதிகரிக்கலாம். இதோ படத்தில் காட்டப்படுவது 6 தொடக்கம் 7 நாட்களின் பின்னர் இவ்வாறான கவர்ச்சிகரமான வெள்ளை நிறமான பார்வைக்கு உகந்த மனத்தை உடைய குணத்தை உடைய சுக்கை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதுவரைக்கும் எந்த யூடியூப் சேனலிலும் கூறாத முக்கியமான விடயத்தை நான் இந்த வீடியோவில் கூறியுள்ளேன். மேலதிகமான தகவல்களை, இவ்வாறான சுவாரஸ்யமான விடயங்களை, பொருளாதார ரீதியில் முன்னேற்றமான விடயங்களை அறிந்து கொள்வதற்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறும், தொடர்ச்சியாக நாங்கள் வெளியிடப்படும் வீடியோவை பெற்றுக்கொள்வதற்கு அருகிலுள்ள பெல் ஐக்கோனை அழுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நாங்கள் இவ்வாறு ஒரு வார காலத்தின் பின்னர் விளைவாக பெறப்பட்ட சுக்கை வழிபடாதவாறு களஞ்சியப்படுத்தல் மிக முக்கியமாகும். அதாவது நாங்கள் வழிபடுமாறு வைக்கப்படும் போது வழியில் காணப்படும் ஈரலிப்பின் காரணமாக மீண்டும் சுக்கின் தரம் குறைய வாய்ப்புள்ளது. எனவே அதனை காற்றோட்டம் குறைந்த படத்தில் காட்டப்படுவது போன்ற ஒரு பீப்பாவில் அடைத்து வைத்தல் மிக முக்கியமாகும். நீங்கள் பார்க்கலாம், ஒரு வார காலத்தின் பின்னர் அறுவடை செய்யப்பட்ட அல்லது விளைவாக பெறப்பட்ட சுக்கின் நிறத்தையும் தரத்தையும். எனவே இப்பே காலகட்டத்தில் மட்டுமல்லாமல் எப்பொழுதும் உலகில் வாழும் அனைவருக்கும் தெரிய வேண்டிய முக்கிய விடயம் ஒன்றாகத்தான் பெறுமதி சேர்க்கப்பட்ட பொருளாக மாற்றுதல் ஒரு பொருளை. எனவே அவ்வாறு பெற்றுக்கொள்ளப்படப்பட்ட வேர்க்கொம்பை படத்தில் காட்டப்படுவது போன்று ஒரு பீப்பாவில் இறுக்கமாக வலி உட்புகாதவாறு மூடி வைத்தல். இலங்கையை பொறுத்தவரையில் தற்பொழுது 4000 தொடக்கம் 5000 வரையான விலைகளில் வேர்க்கொம்பு அல்லது சுக்கு விற்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். இவ்வாறு பெற்றுக்கொள்ளப்பட்ட சுக்கை தரம் பார்க்கலாம். இவ்வாறு நாங்கள் தராசில் வைத்து நிற்கும் போது 1 கிலோகிராம் சுக்கை பெற்றுக்கொள்வதற்கு அன்னளவாக 8 கிலோகிராம் சுத்தமான இஞ்சி தேவைப்பட்டதை அவதானிக்க முடிந்தது. நாங்கள் 6 கிலோகிராம் எடுத்ததன் காரணமாக, 6 கிலோகிராம் தூய இஞ்சி எடுத்ததன் காரணமாக தராசில் காணப்படுவது போன்று 875 கிராம் சுக்கை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். படத்தில் காட்டப்படும் தராசில் நீங்கள் அவதானிக்கலாம் 875 கிராம் என காட்டப்படுவதை. எனவே பொதுமக்கள் மாத்திரமல்லாமல் ஆயுர்வேத வியாபாரிமார், தொழிலாளர்களும் இதனை ட்ரை பண்ணலாம் என்பதை கூறிக்கொண்டு, உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.